பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா, கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. அதெல்லாம் இல்லம்மா, மித்ரனா மித்ராவும் அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. இந்த நேரத்துல ஒரு வயசு பொண்ணை கூட்டிட்டு எதுக்கு அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சிட்டு இருக்கான்? மித்ராவோட காலேஜ் சேர்மன் தானே இசையோட ஹஸ்பண்ட். அவருக்கு என்னமோ அடிபட்டுடுச்சான். இப்பதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்காங்க. அதான் பாக்க போயிருக்காங்கம்மா. ஓ அப்படியா, சரி சரி. இப்போ வந்துருவாங்க. கதவு திறக்க சத்தம் கேட்டது. மித்ரா வந்துட்டாளா? போன கூட அது அவ கூட பேசி ரொம்ப நாள் ஆகுது. என்னமா கேட்டீங்க? மித்ரா ஊருக்கு வந்ததுக்கு பிறகு கூட அவ கூட பேசலப்பா. நீ போன கூட ஒரு 2 நிமிஷம் பிள்ளைகிட்ட பேசிட்டு. மித்ரா எல்லாம் வரல. டேய், கதவு திறந்த சத்தம் கேட்டது. அது மித்ரா இல்லம்மா, கதவு காத்துல ஆடின சத்தம். டேய், கதவு திறந்து யாரோ வந்த மாதிரி எல்லாம் கேட்டது. கொலுசு சத்தம் கூட கேட்டதே. ஐயோ, கொலுசு சத்தம் எல்லாம் இல்லம்மா, கதவு காத்துல அசைஞ்சது. நீங்க வைங்க, எனக்கு நாளைக்கு கிளாஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்புறமா கூப்பிடுறேன். சரி, மித்ரா வந்ததை எனக்கு போன் பண்ண சொல்லு காலையில. பிள்ளை கூட பேசியே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. இல்ல வெளியே என்ன மாதிரி நிக்காலோ என்னமோ. கதவு சத்தம் கேட்டது, கொலுசு சத்தமா கேட்டது. சார், உங்க மருமக தான் வந்திருக்கான்னு சொல்லுங்க. அம்மா போனை கட் பண்ணுங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன். என்ன பிள்ளையும்? டேய், மறக்காம மித்ரா கிட்ட சொல்லிரு காலையில எனக்கு போன் பண்றதுக்கு. சரிம்மா, கட் பண்ணுங்க. ஏய், இந்த நேரம் இங்க என்ன பண்ற? உங்களை பாக்குறதுக்காக தான் வந்தேன். ஓ, மித்ரா எல்லாம் அங்க வந்தாங்க எல்லாம், அவங்க கூட வந்தியா? இல்ல இல்ல, யாருக்கு தெரியாம ஒளிச்சு தான் வந்தேன். ஒளிச்சு வந்தியா? ஏன் சார் போனை கட் பண்ணிட்டீங்க? உங்களை பாக்குறதுக்காக செவரி ஏறி குதிச்சு வந்திருக்கேன். அப்போ நீ மித்ரா கூட வரலையா? இல்ல, அவங்க எல்லாம் குரு அத்தான் கிட்ட நல்லா விசாரிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தேன், எப்படி அவங்க இங்க வரதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும் போல இருந்தது. நான் பாட்டுக்கு யாருக்கு தெரியாம இங்க வந்துட்டேன். லூசு லூசு, கீழ பெரியமா இருக்காங்க தெரியுமா? அவங்க ஹால்ல தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள கிராஸ் பண்ணி தான் வந்தேன். வித்யா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இந்த நைட் டைம்ல என் ரூம்ல நீ இருக்கதை யாராவது பார்த்தா தப்பு தப்பா பேச ஆரம்பிப்பாங்க. நியாயமா பார்த்தா ஏனி மல்லிகைப்பூ ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு எங்க வீட்டு செவரி ஏறி குதிச்சு நீங்க வந்திருக்கணும். நீங்க வரல, அதான் நான் வர வேண்டியதா போச்சு. நீ முத வீட்டுக்கு கிளம்பு வித்யா, எதுவா இருந்தாலும் காலையில பேசலாம். ஏன் ரொம்ப பயமா இருக்கா? யாருக்கு? உங்களுக்கு தான். நான் உங்க ரூமுக்கு வந்ததுமே பம்மறீங்க. வேற எங்கயாவது லவ் பண்ற பையன் ரூமுக்கு லவ் பண்ற பொண்ணு யாருக்கு தெரியாம திருட்டுத்தனமா ரூமுக்குள்ள போச்சுன்னு வச்சுக்கோங்க, சீனே வேற மாதிரி நடந்திருக்கும். சீனே வேற மாதிரினா? இந்நேரம் 50+ கிஸ்ஸாவது போயிருக்கான். நான் தான் சொல்றேன்ல, நீ எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாம் இங்க நடக்காது. நீ நினைக்கிற மாதிரியே நான் கிடையாது. நான் நினைக்கிறதுக்கு மேலதான் நீங்க. வித்யா, இப்பவும் சொல்றேன், என்கிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்காத. ஏன்னா நான் ஆல்ரெடி அனாமிகா கூட பேசியிருக்கேன். அத வச்சுதான் சொல்றேன், நீ எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாம் நான் நடந்துக்க மாட்டேன். சாம், அனாமிகா அக்கா மேல உங்களுக்கு காதலே இல்ல. யார் சொன்னா அப்படி? உங்களுக்கு அனாமிகா அக்கா மேல காதல் இருந்தனா அவங்க சர்ச்ல உங்களை ரிஜெக்ட் பண்ணதுக்கு அந்த காதலை நினைச்சுதான் நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க. காதல் கூட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஊர்ல நடந்த அவமானம் எல்லாம் ஒரு விஷயமே இல்ல. இப்போ சாமே இசையக்காவே எடுத்துக்கோங்க. சாம் இசையக்காவை உண்மையா லவ் பண்ணதுனாலதான் இந்த ஊர்ல சாம இசையக்காவை லவ் பண்ணது எல்லாருக்குமே தெரியும். இசையக்கா ரிஜெக்ட் பண்ணத ஊர்ல உள்ளவங்க என்ன நினைப்பாங்கன்னு சாம் ஃபீல் பண்ணதே இல்ல. எங்க அக்கா விட்டுட்டு போச்சுல, அந்த காதலோட வலி தாங்காம தான் சாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நிஜமாலுமே உங்களுக்கு அனாமிகா அக்கா மேல காதல் இருந்திருந்தனா அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னாதான் நீங்க ஹெல்ப் பண்ணதோட விட்டுருக்க மாட்டீங்க. அவங்க வாழ்க்கைய நினைச்சு கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா அனாமிகா அக்காவை மறுபடியும் அக்செப்ட் பண்ணி நீங்க கல்யாணமும் பண்ணிருப்பீங்க. ஓஹோ, சாமோட காதல் வேற மாதிரி இருந்திருக்கலாம். நான் தான் சொல்றேன்ல, நான் வேற மாதிரின்னு. காதல்னு வந்துட்டா நீங்க என்ன பெரிய பெரிய அம்பானி வீட்டு பையனா இருந்தாலும் ஒரே ரேஞ்ச் தான். சோ அனாமிகாவை நான் காதலிக்கலன்னு சொல்றியா? கண்டிப்பா. ஏன்னா நீங்க எந்த இடத்துலயும் அவங்க விட்டுட்டு போனதை நினைச்சு எல்லாம் ஃபீல் பண்ணல. எல்லார் மத்தியிலும் உங்களை கேவலப்படுத்திட்டு போயிட்டாங்கல்ல, அது மட்டும் தான் உங்களுக்கு வருத்தம். என் ஸ்டூடெண்ட் நீ நல்லா பேச கத்துக்கிட்டேன். ஆமா, அப்போ ஓ மேல மட்டும் எனக்கு காதல் இருக்குன்னு எப்படி அக்செப்ட் பண்ணா? எங்க அப்படியெல்லாம் ஒரு புண்ணாக்கம் இல்ல. ஏய், ஒரு ஆம்பளை நான் வெக்கத்தை விட்டு 2 தடவை ப்ரப்போஸ் பண்ணிருக்கேன். ரிங் கொடுத்திருக்கேன், நீ அக்செப்ட் பண்ணல. ஐ லவ் யூன்னு 2 தடவை சொல்லிருக்கேன். வாயால வரதெல்லாம் காதலே கிடையாது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஆனா உங்களுக்குள்ள என்னமோ காதல் வரல. ஐ லவ் யூன்னு சொன்னதே காதல் தானே. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு சார், ஆனா காதல் எல்லாம் இல்ல உங்களுக்கு என் மேல. என் மேல உங்களுக்கு காதல் வந்திருந்துன்னு வச்சுக்கோங்க, இந்நேரம் 50+ கிராஸ் ஆயிருக்கும். நைட்டு நேரம் பாத்தியா? உன் பேச்சு சரியில்லை, ஆளும் சரியில்லை. முத எடுத்து காலி பண்ண, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். இப்பமா சொல்றேன், நீங்க என்ன லவ் பண்ணிருந்தீங்கன்னா
இந்த ரூம்க்கு நான் உங்களை தேடி வந்திருக்க மாட்டேன், நீங்க என்ன தேடி வந்திருப்பீங்க. அப்படியே நான் இங்க வந்திருந்தாலும் இங்க சீனே வேற மாதிரி இருந்திருக்கும். ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். புழு பூச்சி மாதிரி தானே காலேஜ்ல இருப்பேன். எனக்கு தெரிஞ்ச அந்த சுரேஷ் கிட்ட கூட நீ 2 வார்த்தை பேசினது கிடையாது. அம்மா, இந்த டாக் எல்லாம் எங்க ஒளிச்சு வச்சிருந்தா? அது உள்ளுக்குள்ளே இருக்கு சார். காதல் வந்ததா தானா ஊறி பொத்துட்டு வெளியே வருது. சரி, எப்போ என்ன லவ் பண்ணுவீங்க? பண்ணிட்டு தான் இருக்கேன். சரி, இப்ப சொல்லுங்க. நான் லிப்ஸ்டிக் போட்டிருக்கனா? தெரியல. ஐலைனர் போட்டிருக்கனா? தெரியலையே. மஸ்காரா? தெரியல. இப்படி எதுவுமே தெரியாத நீங்க எப்படி என்ன காதலிக்கிறீங்க? இல்ல, எனக்கு புரியல. எந்த மட சாம்பிராணி சொல்லி வச்சிருக்கான்? லவர் லிப்ஸ்டிக்கும் ஐலைனரும் மஸ்காராவும் போட்டிருக்கிறது கண்டுபிடிக்க தெரிஞ்சாதான், ஐ மீன் அவங்க மேக்கப் என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சாதான் லவ் அப்படின்னு. சார், இதெல்லாம் மனசு சம்பந்தப்பட்டது. நான் உள்ள வந்ததும் உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும். ஆனா நீங்க கொஞ்சம் தள்ளி கேப் விட்டு உட்கார்ந்திருக்கீங்க. நான் டீச் பண்ண பொண்ணு நீயாங்கிற அளவு என்னைய வியக்க வச்சுட்டமா? உங்களுக்கு மட்டும் காதல் வரட்டும், இன்னும் அருவியா ஊரம் பாருங்க. சரி, அதெல்லாம் அப்புறமா ஊரட்டும். கிளம்புறியா? இருங்க சார், பொங்காதுங்க. வித்யா யாருக்கும் தெரியாம என் ரூம்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? இன்னைக்கு இனியா குலாப் ஜாமுன் பண்ணுச்சுதான், அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். வழக்கமா அவ பண்ற குலாப் ஜாமுன் கல்கோனாவோட கேவலமா தான் இருக்கான். என்ன தோணுச்சுன்னு தெரியாது, பொழிச்சுட்டேன் இன்னைக்கு. எப்பயும் உங்க வீட்டுக்கு பங்கு வரும், இருந்தாலும் ஏன் புறா மேல எல்லாம் இருக்கு. உங்களுக்கு கொடுப்பாங்களான்னு தெரியாதுல. அதெல்லாம் எனக்கு கொடுக்காம இருக்க மாட்டாங்க. நீ கிளம்பு. கண்டிப்பா கிளம்பணுமா? ஆமா. உங்களுக்கு ஃபீல் ஆகல? ஆகுது. என்ன ஃபீல்? உங்க ஆள் மனசுல இருந்து வருதா? எலூசு, யாராவது உள்ள வந்து மாட்டிக்கிட்டான் என்ன ஆகும்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, அந்த ஃபீலா? ஆதி, அச்சச்சோ, யாரும் வராங்க, என்ன பண்றது? வரட்டும், நீதான் தைரியமான ஆளாச்சே. ஐயோ, யாரும் வராங்க சார், எங்க ஒளியறதுன்னு சொல்லுங்க. எங்க போறான்? சார், கபோர்டு எதுவும் இல்லையா? கபோர்டுக்குள்ள ஒளியலான்னு பாக்குறேன். கபோர்ட்ல ஒளிய போறியா? உட்காரடி ஃபர்ஸ்ட். சார், இப்ப நான் ஒளியணும். நான் அந்த கதவு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறேன். நான் இருக்கத மட்டும் காஞ்சி கொடுத்துறாதுங்க. ஒளி எல்லாம் தேவையில்ல. யார் வந்தா என்ன இங்கே உட்காரு. ஐயோ சார், உங்களுக்கு என் மேல காதலே இல்ல. காதல் இருந்திருந்தா நீங்க என்ன எங்கேயாவது தூக்கி ஒளிச்சு வச்சிருப்பீங்க. அது இல்லாததுனாலதான் இந்த பிரச்சனை. இருக்கு இல்ல உட்கார்ந்து தோல. சார், உங்களுக்கு காதல் இல்லாம இருக்கலாம், எனக்கு இருக்கு. நான் ஒளிச்சுதான் ஆகணும். அப்நார்மல். சார், நான் இங்க இருக்கேன்னு காஞ்சி கொடுத்துறாதுங்க, மானம் போயிடும். மெண்டல், நீ ஒளிஞ்சிட்டு நிக்கிறத யாராவது பார்த்தாதான் மானம் போகும். வெளிய வந்து தோல. நான் தான் சொல்றேன்ல, உங்களுக்கு என் மேல காதல் இருந்திருந்தா இந்நேரம் என்ன எங்கேயாவது தூக்கி ஒளிச்சு வச்சிருப்பீங்க. எனக்கு தானே உங்க மேல காதல் இருக்கு, அதனால நான் தான் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கணும். அது வா மித்ரா, வாங்க. நீ என்ன இந்த நேரத்துல இங்க? நாங்க வரதெல்லாம் இருக்கட்டும், உன் ரூம்ல என்ன 2 பேர் பேசுன மாதிரி பேச்சு சவுண்ட் கேட்டது? அண்ணி, உங்களுக்கு அண்ணன் கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கிடைச்சிட்டுல, அந்த சந்தோஷத்துல தனியா பேசிட்டு இருக்கிறது டபுளா உங்களுக்கு கேக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தான் 2 பேர் ரூம்ல உட்கார்ந்து பேசிட்டு இருந்த மாதிரி கேட்டது. அது உனக்கு கல்யாணம் நெருங்கிட்டு இருக்கு பாத்தியா? யாருக்கும்? அதான் மித்ரா, உனக்கு மித்ரன் பொண்ணு பாத்துட்டு இருக்கான்ல, இல்ல உனக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்கான்ல. சரி, அந்த சந்தோஷத்துல உனக்கு டபுளா கேட்டிருக்கலாம். என்ன இந்த நேரத்துல என் ரூம்க்கு சுத்தி பார்க்கலான்னு வந்தோம். ஆனா நீ முழிக்கிற மொழிய பார்த்தா ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கு. இல்லையே, எல்லாம் சரியா தான் இருக்கு. இங்க பாரு, பெட்ஷீட் எல்லாம் தூக்கி போட்டு விரிச்சிட்டேன். இனிமே மூடிட்டு தூங்க வேண்டியதான். ஆதி, என்ன அண்ணி உங்களுக்கு பிரச்சனை? இல்ல, இனியன் வீட்ல இருந்து யாராவது வந்தாங்களா என்ன? ஐயோ, எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? ஒருவேளை இவளோட பெர்ஃபியூம் அந்த வீட்ல யூஸ் பண்றதா இருக்குமோ? ஏன் நீ உங்களுக்கு தெரிஞ்ச பெர்ஃபியூம் ஸ்மெல் ஏதாவது வருதா என்ன? அதெல்லாம் இல்ல ஆதி, பிரியாட்ட கிச்சன்ல யூஸ் பண்ற அதே பவுல் இங்க இருக்கலாம். இவ்ளோ செஞ்ச மண்டை மேல இருந்த கொண்டை மறந்து வச்சுட்டு போயிருக்கு பாருங்களேன். அதுக்குதான் ஒளியாதேன்னு சொன்னேன். ஒளிஞ்சிட்டான். இனிமே என்னைய மாட்டி விட்டுட்டு இனிமேதான் என் மானம் போக போகுது. பவுல் மட்டுமா நீ இருக்கு? உங்க ஃப்ரெண்ட் ப்ரிப்பேர் பண்ண குலாப் ஜாமுன் கூட இங்க இருக்கு. இப்பதான் நானும் அண்ணனும் அங்கிருந்து வரும்போது குலாப் ஜாமுனே கொடுத்து விட்டாங்க. அதுக்குள்ள உனக்கு எப்படிடா வந்தது பங்கு? காக்கா தூக்கிட்டு வந்து கொடுத்தது. போதுமா, கிளம்பு. சம்திங் ராங். அது மட்டும் இல்லடா, இந்த ரூம்ல ஏதோ லேடிஸ் பெர்ஃபியூம் ஸ்மெல் வருது. எனக்கெல்லாம் வரலையே. எனக்கு என்னமோ கில்லி படத்துல விஜய் ஹீரோயின் த்ரிஷாவை ஒளிச்சு வச்சிருக்க மாதிரி நீ ஏதோ ஒரு பொண்ணை உள்ள கூட்டு வந்து ஒளிச்சு வச்சிருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. வித்யாவா? லூசு ஒரு இடத்துல நிக்காம அங்கே எங்கேயுமா தைய தக்கான்னு குதிச்சு காமிச்சு கொடுத்துட்டான். இதுக்கு இதுலயே உட்கார்ந்துருந்தா கூட பாசத்துல கொண்டு கொடுத்துருப்பான்னு பெருசா எடுத்துருக்க மாட்டாவா? நான் அவனை பாத்துட்டேன். வெளிய வர போறியா இல்லையா? நீங்க என்னக்கா இங்க பண்றீங்க? நீ என்னடி பண்றீங்க? நான் சொன்னேன்ல அண்ணி, கில்லி படத்துல விஜய் சார் ஹீரோயின் த்ரிஷா மாமா ரூம்குள்ள அடைச்சு வச்ச மாதிரி இவன் ஏதோ ஒரு பொண்ண ரூம்குள்ள அடைச்சு வச்சிருக்கான்னு நினைச்சேன். லூசு,
இப்பதான் வந்தா. அக்கா, நீங்க யாரும் ஆதி சாருக்கு குலாப் ஜாமுன் கொண்டு வந்து குடுக்கற மாதிரி எனக்கு தோணல. கொடுக்க மாட்டீங்கன்னு நினைச்சுதான் நான் எடுத்துட்டு வந்தேன். ஹலோ, அது உங்களுக்கு தரணும்னு தோணி இருந்தனா கிச்சன்ல நாங்க எல்லாம் இருக்கும்போது எங்க கிட்ட கொண்டு கொடுத்துருக்கணும். அது என்ன ஸ்பெஷலா யாருக்கு தெரியாம அவனுக்கு மட்டும்? அது வந்து நான் நல்ல ரேங்க் எடுக்கிறதுக்கு ஆதி சார் தானே காரணம். அதான் ஒரு பாசத்துல நல்லா காமிச்சிட்டமா உன் பாசத்தை. ஏண்டா, எங்களை பார்த்ததும் ஒரு பொண்ணு ஒளிச்சு வைக்கிற தைரியம் எல்லாம் உனக்கு எப்பல இருந்து வந்தது? லூசு, நான் எல்லாம் ஒளிச்சு வைக்கல, அதுவா போய் ஒளிஞ்சுக்கிட்டது. வந்தா வரட்டும், பார்த்தா பாக்கட்டும், உட்காருன்னு தான் நான் சொன்னேன். வந்தா வரட்டும், பார்த்தா பாக்கட்டுமா? அண்ணி, என்னமோ சரியில்லை. நம்ம 2 பேரும் சேர்ந்து இது என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். அதுவும் சீக்கிரமா கண்டுபிடிக்கிறோம். சரிக்கா, நான் வரேன். எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. வெட்டியா நின்னுட்டு பேசிட்டு நிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்ல. போறோம், நாங்க மட்டும் அதே வேலையா தான் அலைஞ்சிட்டு இருக்கோம். மதுக்கா, சொல்லுடி, நீ ஒரு தினசா தான் நடந்துட்டு இருக்க. கண்டுபிடிக்கிறேன். நான் வீட்டுக்கு போறேன், நீங்க நைட்ல உட்காந்து கண்டுபிடிங்க. ஏய் இரு, சும்மா அங்கே இங்கே நடந்துட்டு எல்லாம் தெரியாதா? மித்ரன் கொண்டு விடுவாரு, கீழே வா. சரி சாம், போறோம், நான் வரேன். எம்ம தாய், கிளம்புமா, கிளம்பு. என்ன சாம், இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தியானா என்ன அர்த்தம்? மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா. ஏன்டா? என்னை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குதுன்னே லாஸ்ட் 1 வருஷமா எனக்கு தெரியலமா. அன்பு என்னடானா எனக்கு வர இருந்ததை அவன் வாங்கி கட்டிட்டு இருந்தான். நல்ல வேளை கடவுள் புண்ணியத்துல அவனுக்கு எதுவும் ஆக்காம உயிரோட வந்துட்டான். இன்னைக்கு அவ்வளோ ஹைட்ல இருந்து அவ்வளோ உயரத்துல இருந்து அந்த சுத்தியல் விழுந்துச்சுமா. நான் நின்ன அதே இடத்துல தான் சுத்தியல் விழுந்தது. ஒருவேளை அவன் என்னை தள்ளி போடாம இருந்திருந்தா முழுசா என் மண்டையில வந்து விழுந்திருக்கோமா. ஆனா முன்ன பின்ன என்ன யாருன்னு தெரியாது அவனுக்கு. ஒருவேளை இசை குரு கிட்ட நான் சாம முன்னமே லவ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பாஸ்ட் விஷயத்தை எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாள்னா கூட குருக்கு என் மேல வெறுப்பு தானமா வந்திருக்கணும். ஆனா என்ன காப்பாத்த நினைச்சிருக்கான் பாத்தீங்களாமா. அப்புறம் காப்பாத்த நினைக்க மாட்டானா? நீ ஏன் புள்ள, நீ எனக்கு எவ்வளவு முக்கியம்னு குருக்கு தெரியாம இருக்குமா என்ன? என் புள்ளைக்காக அவன் உயிரை கொடுக்க நினைச்சு மறுபடியும் என் மேல ரொம்ப விசுவாசமா இருக்கிறத காமிச்சிட்டான். நான் அவன் குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்தோம். என் மேல அவனுக்கு எம்புட்டு பாசம். நீ ஏன் புள்ள சாம், அதுக்காக தான் அவன் உயிரை கொடுக்க நினைச்சிருக்கான். என்னம்மா அமைதியா இருக்கீங்க? எப்பவுமே இசை பத்தின கதை ஏதாவது வந்துச்சுன்னா கோவப்படுவீங்களே. இப்பவே சொல்றேன் கண்ணா, எனக்கு இசையை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. இந்த உலகத்திலே மிகப்பெரிய சுயநலவாதினா அது இசைதான். ஆனா அந்த பையன் என்ன தப்பு பண்ணான்? இவளும் பல்ல காட்டியிருப்பா. குருக்கு அவ ஒன்ன காதலிச்சிட்டு இருக்கிறது தெரியாதா இருக்கும். அதான் இன்ஸ்டாகிராம் காதல்னு வெக்கமே இல்லாம சொன்னாலே அதுலயே தெரியலையா? அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்காதான். ஆனா அந்த பையன் மேல எந்த வெறுப்பும் எந்த கோவமும் இல்ல. எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எதுக்காகமா இவங்க எல்லாம் அவங்க உயிரை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க? அன்புக்கு எனக்கு கூட சின்ன வயசுல இருந்தே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற ஒரு பாண்டிங் இருக்கு. ஆனா குருக்கு எனக்கு எதுவுமே இல்லம்மா. நான் ஒத்த பிள்ளை. என் அம்மாக்கும் அப்பாக்கும் நானா உலகம். இது வரைக்கும் அவங்க 2 பேர் பாசத்தை மட்டும்தான் நான் பார்த்திருக்கேன். எனக்காக மொத்த குடும்பமும் நீங்க இருக்கும்போது சந்தோஷமா இருக்குன்னு எமோஷனலா பேசினான். அவனுக்கு அடிபட்டதா நான் எழுதுறதுக்கே எமோஷனலா பேசிட்டு இருந்தான். அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்து அந்த குற்ற உணர்ச்சியில நான் செத்து போயிருப்பேன். விடு கண்ணா, தான் எதுவும் ஆகலாம். நீ வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. அப்புறம் அம்மா, உங்களுக்கே தெரியும்ல, நாளைக்கு நைட்டு நான் அன்பு வீட்டுல தான் ஸ்டே பண்ணுவேன். நான் போகாதன்னு சொன்னா மட்டும் நீ கேட்கவா போறேன்? உனக்கு எல்லாம் பிறந்தனால நைட்டு 12 மணிக்கு நீ உன் ஃப்ரெண்ட் வீட்டுல தானே இருப்பேன். இல்லன்னா என்ன இங்க வந்தே கூட்டிட்டு போயிருவான். ஏம்மா உங்களுக்கு வருத்தமா அதெல்லாம்? அதெல்லாம் இல்லடா கண்ணா, எங்க நானும் உன் அப்பாவை மட்டும்தான் இருக்கோம். அதுவே அந்த வீட்டுல நீ போய் பிறந்த நாள் கொண்டாடினு வச்சுக்கோ. எங்களை விட பெரியவங்க 3 பேர் அங்க இருக்காங்க. அவங்க ஆசீர்வாதம், அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்க எல்லாரும் உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கன்னு எனக்கு தெரியும். எங்க கேக் கட் பண்ணா அமைதியா கட் பண்ணிட்டு உன் பாட்டுக்கு போயிருவேன். அதுவே அங்கன்னு உனக்கு சந்தோஷமா கிடைக்கும். அதனால நீ உன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கே போ, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரிம்மா. இன்னைக்கு சாயந்தரம் தானக்கா வேணும்? ஆமாப்பா, ஒரு 5 மணிக்கெல்லாம் நான் வாங்க வந்துருவேன். சரிக்கா, கேக் மாடல் எல்லாம் நீங்களே கொடுத்துட்டீங்க. கேக்குக்கு மேல என்ன எழுதணும்னு எழுதி கொடுத்துட்றீங்களா? ஏன்னா நான் இங்க வேலை பாக்கியவேன். முதலாளி ஐயா கேக் செய்து முடிச்சிட்டு கேக்குக்கு மேல என்ன எழுதணும்னு என்கிட்ட தான் கேட்பாரு. ஐயையோ, அப்ப நான் வாங்க மறந்துட்டேன், இப்ப வாங்கி கொடுக்கன்னு ஏதாவது சொன்னா திட்டுவாரு. அது மட்டும் இல்ல, அந்த நேரம் நீங்க போன் எடுக்கலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க கேக் மட்டும் செஞ்சு கொடுத்தா போதும். கேக்குக்கு மேல என்ன எழுதணுமோ அதை நானே எழுதிக்கிறேன். ஐயோ அக்கா, கேக்கு செய்யறவங்களால மட்டும்தான் அழகா எழுத முடியும். மத்தவங்களுக்கு எல்லாம் கை கிடுக்கிடுன்னு ஆடி ஒழுங்கா எழுதுறதுக்கும் வராது. எனக்கு நல்லாவே கேக் செய்ய தெரியும். ஆனா வீட்ல கேக் செஞ்சா சர்ப்ரைஸ் உடஞ்சிடலாம். அதுக்காக தான் கடையில ஆர்டர் பண்றேன். அப்படியா? அப்பனா சரிக்கா.
சாம், என் மனசுல நீ வந்ததுல இருந்து உன்னோட எல்லா பிறந்த நாளுக்கும் நான் என்ன மாடல் சூஸ் பண்றேனோ அந்த கேக் தான் நம்ம வீட்டுக்கு வரும். அதை தான் நீ கட் பண்ணுவ. உன்கிட்ட ஓப்பனா என் காதல சொல்லி நீ என் சம்மதிச்சதுக்கு அப்புறம் எப்பவுமே அன்பண்ணா அவன் பங்குக்கு ஒரு கேக்கு நான் என் செல்ல சாம்காக நானும் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பேன். போன வருஷம் மட்டும் எல்லாம் தலைக்கீழா போயிடுச்சு. ஆனா இந்த வருஷம் மறுபடியும் நானும் என் கையால உனக்கு ஒரு கேக் கொடுக்க போறேன். உன் மேல இருக்க காதல இன்டைரக்டா நான் கேக்கு மேல எழுத போறேன். நீ அதை புரிஞ்சுக்கிறியான்னு பாக்குறேன். மச்சான் நீ மட்டும் ஓகே சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு உன் லைஃப் சூப்பரா இருந்திருக்கும். மிஸ் பண்ணிட்டேன் இல்லடா, சூப்பர் சான்ஸ் தான். அதான் வர நல்ல நல்ல சான்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு உட்காந்தா கிராமத்துல உள்ளது மாதிரி தான் உனக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? அது ஒண்ணும் இல்ல குல்ஃபி, உனக்கு புரியாததெல்லாம். ஆமாங்க, புரியாததுனால தான் கேக்குறேன். இனியா புரிஞ்சுதுன்னா நீ ரொம்ப வருத்தப்படுவியே, அதான் புரியாதுன்னு சொல்றான்ல. மச்சான் இப்போ உனக்கு அமைஞ்சிருக்கதை விட நல்லா இருந்ததுல. அழகுலயும் சரி, படிப்புலயும் சரி, திறமையிலயும் சரி, அடிப்படையா இருந்திருக்கோம்ல. ஹலோ சாம், உன் பேச்சே சரியில்லை. நீ வேற எதையோ பத்தி பேசிட்டு இருக்க. அது ஒண்ணும் இல்ல இனியா, அர்ஜுன் சார் வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சுல, அதான் அவர் பொண்ணோட கல்யாணம். அது நடந்து ஒரு 6 மாசம் ஆச்சே. நீங்க 2 பேரும் கூட போயிட்டு வந்தீங்களே. கப்புன்னு புடிச்சிட்டேன். அங்க நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி தான் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன சம்பவம்? அதாகப்பட்டது என்னன்னா, நாங்க கல்யாண மண்டபத்துக்கு போனதுல இருந்து ஒரு பொண்ணு விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருந்தது. உண்மையா? அப்ப யாரெல்லாம் தெரியாது. தாலி கட்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிடறதுக்கு போய் உட்கார்ந்தோம். பார்த்தா அங்கேயே அந்த பொண்ணு வந்து விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருந்து, இந்த டேபிளுக்கு பாயாசம் கொண்டு வாங்க, பருப்பு கொண்டு வாங்க, ரசம் கொண்டு வாங்க, மோர் கொண்டு வாங்க. என்ன கவனிப்புன்னு நினைக்கிறேன். யாரு? அதான் அர்ஜுன் சாரோட 2வது பொண்ணு. அந்த கதைக்கு அன்பு ஏதோ நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டதா சொல்லிட்டு இருக்காரே, அதுக்கும் என்ன சம்பந்தம்? அது வேற யாரும் இல்லை இனியா, அன்புதான். அப்போ அந்த பொண்ணு கோக்கி சொல்லிருந்தா என்ன விட நல்ல பொண்ணுன்னு சொல்ல வரியா? டெஃபினெட்லி இனியா, என் அன்பு லெவலையே வேற ரேஞ்ச்ல போயிருக்கோம். அவன் இடத்துல வேற பொண்ணை வச்சு பேசிட்டு இருக்கான், நீங்க பல்ல காட்டிட்டு இருக்கீங்க. இல்ல குல்ஃபி, அனுபவிக்க தான் முடியாது, பேச்சுலயாவது கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறானே. ஏங்க, ஏற்கனவே என்ன புலம்ப வச்சுட்டே இருக்கீங்க. எல்கேஜி படிக்கிற குழந்தை இருக்கு, வேற ஒய்ஃப் இருக்கு, அப்படி இப்படின்னு புலம்ப வச்சுட்டே இருக்கீங்க. இதுல இன்னும் கொஞ்சம் கடுப்பேத்துற மாதிரி ஏதாவது பேசுறீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் இந்த இனியாவை வேற மாதிரி தான் பாப்பீங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத இனியா, அப்பவே அந்த பொண்ணுக்கு சம்மதம் சொல்லியிருந்தான் அவன் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். என்ன பண்ணா மிஸ் பண்ணிட்டானே, இனிதான் சான்ஸ் இல்லையே. நீ ஒண்ணு பண்ண, அதே பொண்ணை நீ ட்ரை பண்ண. ஏற்கனவே இந்த அன்பு என்கிட்ட எனக்கு வேற ஒய்ஃப் இருக்கா, எல்கேஜி படிக்கிற பொண்ணு இருக்கு, அப்படி இப்படின்னு கதை விட்டுட்டு இருக்கான். இப்ப வேணா நான் நார்மலா இருக்கலாம், ஆனா நான் சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது நடந்தது அப்புறம் உன் ஃப்ரெண்டுக்கு டிவோர்ஸ் தான் பாத்துக்கோ. ஏன் குல்ஃபி இப்படி எல்லாம் போய் சொல்றான்? என் உள் மனசுக்கு தெரியும், அப்படி ஏதாவது நடந்துட்டுன்னு வச்சுக்கோ, என் குல்ஃபி தாலி எடுத்து கொடுத்து முறைப்படி அவளுக்கு தாலி கட்டி நீங்க பொண்டாட்டி ஆக்கிக்கோங்கன்னு சொல்லுவான். அவ்வளவு பெரிய தாராள பிரபு. கிழிச்சு இங்க பாரு சாம், இவங்க கூட சேர்ந்து நீ திட்டு வாங்கிட்டு போறாத பாத்துக்கா. சாம், என்ன இசை? என்ன பிளாக் கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கா? ஏன் பிளாக் கலருக்கு என்ன? இல்ல, ஏப்ரல் 20 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் கரெக்டா 1/2 மணி நேரம் தான் இருக்கு. உனக்கு பர்த்டேக்கு கேக் கூட அண்ணனும் நீயும் சேர்ந்து தான் போய் செலக்ட் பண்ணிருக்கீங்க. அப்பனா 12 மணிக்கு 1/2 மணி நேரம் தான் இருக்கு. கேக் கட் பண்ணும்போது பிளாக் கலர் ட்ரெஸ்ஸா போட்டுட்டு நிக்க போறேன். பிளாக் ட்ரெஸ்ஸுக்கு என்ன? நல்ல நாள் அதுவுமா பிளாக் கலர் ட்ரெஸ்லாம் போடக்கூடாது. நீ அதை சேஞ்ச் பண்ணிட்டு இதுல இருக்க ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ. என்ன இசை இது? சாம், கேக் கட் பண்ணும்போதெல்லாம் யாராவது பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்களா? அதுவும் பிறந்த நாளுக்கு கேக் கட் பண்ண போறேன். இந்த கவர்ல பேண்ட் ஷர்ட் இருக்கு, நீ இதையே போட்டுக்கோ. இல்ல, எனக்கு இந்த பிளாக் ட்ரெஸ்ஸே போதும். என்ன சாம், உன் பிறந்த நாளுக்கு gift மாதிரி ஒன்னு கொடுக்குறேன், அத வேண்டாங்கற? நம்ம 2 பேரும் ஒண்ணா இருந்த எல்லா பிறந்த நாளுக்கும் நீ கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் நான் கேக் கட் பண்ணணும். அப்பெல்லாம் சந்தோஷமா இருந்தது. இப்போ வலிக்குது இசை. இப்பவும் அதே சந்தோஷத்துல தான் நீ எடுத்து கொடுத்துருக்க. ஆனா என்னால அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. என்ன சாம், நான் எடுத்து கொடுத்தா போட மாட்டியா என்ன? உன் பிறந்த நாளுக்காக தான் எடுத்தேன். போடுவதானே? இதை போட்டுட்டு தானே கேக் கட் பண்ணுவேன். அப்பனா எந்திரிச்சு சீக்கிரமா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா. எலும்பு சாம், என்னங்க நடக்குது? போடுவதானே? போடுறேன். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தானே கேக் கட் பண்ணுவேன். அப்ப எதுக்கு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க? போ, போட்டுட்டு வா. அன்பு, உள்ள போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா மச்சான். சரிடா. இந்த ட்ரெஸ்ல சாம் சூப்பரா இருப்பான். என்னன்னே கரெக்ட் தானே? என்ன இசை, சாரி எல்லாம் கட்டியிருக்கா? பிறந்த நாளுக்கு கேக் கட் பண்ணும்போது நல்ல ட்ரெஸ் தானே போட்டிருக்கானோ? யாருக்கு பிறந்த நாள்?
சாம்க்கு பிறந்த நாள் தானே, மறந்துட்டியா இனியா? இல்ல எங்களுக்கு எதுவும் மறக்கலாம், உனக்கெல்லாம் ஞாபகம் இருந்தா சரிதான். சரி, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் வரேன். என்னங்க உங்க தங்கச்சிக்கெல்லாம் விளையாட்டா இருக்கா? இப்ப அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? குல்ஃபி, நானும் உன் கூட தானடி இருக்கேன். என்னமோ அன்பு, ஆனா அவ பண்றதெல்லாம் சரியில்லை, அது மட்டும் சொல்லிட்டேன். முன்ன பண்ணிட்டு இருக்க மாதிரியே இப்ப பண்ணிட்டு இருக்கா. என்ன ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு அது ஒரு தப்பா? ட்ரெஸ் மட்டும் இல்லங்க, இன்னைக்கு ஃபுல்லா அவ என்ன வேலை தெரியுமா பாத்திருக்கா? புதுசா அவ கையாலே கேக் செஞ்சிருக்கா. கேக்கா? கேக் தான் சாம்க்கு நம்ம வாங்கிட்டோமே. எல்லா தடவையும் நீங்களும் வாங்குவீங்க, ஆனா அவளும் சாம்காக சர்ப்ரைஸ் பண்ணுவாளா? அதே மாதிரி இந்த தடவை வீட்லயே மேக் பண்ணிருக்கா. குரு வேற இங்க தான் இருக்காரு, சாமன் டெய்லி இங்க வந்துட்டு போயிட்டு தான் இருக்கான். இது வரைக்கும் குருக்கு எந்த சந்தேகமும் வரல. அவ்வளோ ஏன் மேல இந்த சுத்தியல் வந்து விழுந்தப்போ கூட சாம தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல குரு போய் நின்றுருக்காருனா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இன்னமும் இவங்க 2 பேரையும் பத்தி குருக்கு தெரியாதுன்னு அர்த்தம். இவன் இந்த மாதிரி எல்லாம் இப்பவும் கிறுக்கு வேலை பாக்குறது. குருக்கு மட்டும் இவங்க பழைய காதல் எல்லாம் தெரிஞ்சதுன்னு வைங்க, இசை வாழ்க்கையும் கஷ்டம்தான். பாவம், இவ இப்படி எல்லாம் பண்றதுனால சாமால கூட இதுல இருந்து வெளியே வர முடியாது. சரி, பாத்துக்கலாம். என்ன மச்சான் 2 கேக் வாங்கி வச்சிருக்க? சாம், ஆம், சொல்லு இசை. ஹாப்பி பர்த்டே சாம். தேங்க்ஸ் இசை. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கும் உனக்கு. எடுத்து கொடுத்ததே நீதானே, நல்லா தான் இருக்கும். இவ பையில வாழ விட மாட்டாமா, பையில வாழவே விட மாட்டான். என்ன மச்சான் 2 கேக்லாம் வாங்கி வச்சிருக்க? சாம், என்ன ஆத்தி? 2 கேக்லாம் அன்பு வாங்கி வைக்கலாம். அன்பு ஒரு கேக் தான் வாங்கி வச்சிருந்தாரு, இந்த பட்டர்ஃப்ளை கேக் இருக்கலாம், அது இசை வாங்கி வச்சது. ஆமா இசை, நீ வீட்ல வேற ஒரு கேக் தானே மேக் பண்ணிட்டு இருந்த. இது எந்த கேக்? நீ ஒழுங்கா பார்க்கலையா? நான் வீட்ல எல்லாம் செய்யவே இல்ல, கடையில இருந்து வாங்குனதான் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தேன். இல்லையே, நீ கேக் பேக் பண்ணிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அது மட்டும் இல்ல, நீ எக் பீட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பார்த்தேன், க்ரீம் பீட் பண்ணும்போது நான் பார்த்தேன். ஏதாவது உளராத இனியா, கடையில இருந்து தான் வாங்கினேன். ஆனா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாவே இல்ல, அதான் பட்டர்ஃப்ளை எல்லாம் அதுக்கப்புறம் ஒட்டி விட்டேன். இல்லையே, நான் பார்க்கும்போது கேக்கோட டிசைனே வேற மாதிரி தானே இருந்தது. ஏய் சும்மா வளராதா, அதுதான் இது. சாம்காக எதுக்கு நீ இதெல்லாம் பண்ற? ஏன் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல எங்க அக்கா பண்ண கூடாதா? இந்த பெண் இந்த பையில வாழ விடவே விடாது. ஏவுடி, உன் அண்ணன் வேற கேக் ஆர்டர் கொடுத்திருந்தாலாம், அதுக்கு பிறகு என்ன மண்ணாங்கட்டிக்கு நீ கடையில போய் வாங்குன? சொல்லு, எல்லா தடவை சாமோட பிறந்த நாளுக்கு நான் இப்படி ஏதாவது சர்ப்ரைஸ் பண்றதுதான். எனக்கு கல்யாணம் ஆனதுனால இதெல்லாம் நான் செய்யக்கூடாதுன்னு ஏதாவது சட்டத்துல இருக்கா என்ன? நான் கிழவி ஆனாலும் இப்படிதான் பண்ணுவேன். ஆக மட்டும் நீ கிழவி ஆனாலும் அந்த பையில வாழ விட மாட்டேன். நீ மூடு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சாம், கேக் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு இசை. இந்த பட்டர்ஃப்ளை கேக் இருக்குல்ல, இதுதான் நான் உனக்காக மேக் பண்ணது. ஐ மீன், கேக் செய்யறவங்களுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால பேக்கிங் முடிச்சிட்டு ஜஸ்ட் க்ரீமை மட்டும் அப்ளை பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, கேக் ஈவினிங் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு. என்கிட்டயே அதிக அளவுல டைம் இல்லையா, அதனால அவங்க முடிச்ச அளவுல அப்படியே நான் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறமா இந்த ஃப்ளவர் டெக்கரேஷன், அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை எல்லாம் நானே ஃபில் பண்ணிட்டேன். நல்லா இருக்கா? கேக் மேக் பண்றதுலாம் ஒன்னும் அடிச்சுக்க ஆளே இல்லையே இசை, சூப்பரா இருக்கு. ஏக்க பேக்கிங்க நீயே பாத்திருந்தியானா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். எப்பவுமே நீ செய்ய கேக் தான் பெஸ்ட். என்னடா பிறந்த நாள் அதுவுமா எதையாவது யோசிச்சுட்டு நிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே மச்சான். தேங்க்ஸ் டா. கட் பண்ணு. ஆமா, எப்படி நேரம் தான் நாங்களும் கேக் கொதி போட்டுட்டே இருக்குது. இப்ப ஒரு கேக் கட்டிங் நான் எங்கேயும் பார்த்தது இல்ல. இடது கையில ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்த கேக், வலது கையில எக்ஸ் ரெடி பண்ண கேக். ஆக மொத்தம் சாம் ஃப்ரெண்டே எக்ஸையும் மனவேதனைப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக 2 கையையும் யூஸ் பண்ணி ஒவ்வொரு கேக்க கட் பண்ற. பரவாயில்லடே, தப்பிச்சிருவேன். என்ன எல்லாரும் பார்த்துட்டே நிக்கிறீங்க? ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் சாம், ஹாப்பி பர்த்டே டு யூ. எப்பயே சாம் முத அன்புனக்கு தான் ஊட்ட போறான். காட்டு மச்சான். மச்சான் ஹாப்பி பர்த்டே டா. தேங்க்ஸ் டா மச்சான். சாம மக்கா, என்ன செல்லும்? பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க் யூ செல்லும். கேக் சாப்பிடுங்க வாங்க. ஏலே மக்கா, நீ ஒண்ணும் வருத்தப்படாத. என்ன ஒரே மாசத்துல இந்த மேட்ரிமோனில உனக்கு நல்ல ஒரு பொண்ணா பார்த்து இந்த கவர்மெண்ட் கிட்ட பேசி உனக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கலனா என் பேர் செல்லமா கிடையாது. செல்லு, தலைக்கீழா நின்னு தண்ணி குடிக்க போறியா என்ன? ஏலே மக்கா, தலைக்கீழா நின்னு நான் தண்ணி குடிச்சாலும் உனக்கு பொண்ணு பார்க்கிறது நடக்காதுன்னு செல்லவிய நினைக்கலாம். ஆனா எண்ணி ஒரே மாசத்துல நல்ல ஒரு பொண்ணா பார்த்து உனக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கலனா என் பேர் செல்லமா கிடையாது. ஏன் செல்லம், அப்புறமா பொண்ணமான் மாத்த போறியா? சில விஷயம்லாம் தலைக்கீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் நடக்காது. என்ன நடக்காது?
நீ குழந்தை நீ உனக்கு ஒன்றும் புரியாது. இது எனக்கு செல்லுக்குமான பேச்சு. நான் தான் சொல்லலாம், இவ வாழையே விட மாட்டா. ஏன் சாம்க்கு நீ பொண்ணு பார்க்க போறியா? உன்னை எப்படி ஓட விடுறேன்னு மட்டும் பாரு. என்ன சாம்? தேங்க்ஸ் இசை. இப்போவும் உனக்கு என் மேலே எந்த வெறுப்பும் இல்லாம ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்து முன்ன மாதிரி எனக்காக கேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கலாம். ஏன்னா நீ ஏன் சாம்? என்ன? ஐயோ மைண்ட் வாய்ஸ் நினைச்சிட்டு சத்தமா பேசிட்டேன் போலயே. ஏன்னா நீ அண்ணனோட ஃப்ரெண்டு. குரு எங்க இசை? தூங்கிட்டு ஏதாவது இருப்பாரு. சரி சரி. இப்போ கையில கொடுக்குற சாம். போன வருஷத்துக்கு முந்தின வருஷமும் இதே மாதிரி தான் நான் கேக்லாம் ரெடி பண்ணேன். அப்போ எனக்காக நீ ஊட்டி விட்ட. பரவாயில்லடா, அடுத்த வருஷம் ஊட்டி விடுற மாதிரி ஒரு நிலைமை வரும். என்னடா இது, கேக்ல மயங்கி வாயிலே ஊட்டி விடுமான்னு பார்த்தா கையில கொடுக்குறான். தேங்க்யூ சாம், ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே. சரி சாம், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நீங்க எல்லாம் கேக் சாப்பிட்டுட்டு நில்லுங்க, நான் வந்துடுறேன். குருக்கு வர அடிபட்டிருக்கு, நீ குருவை பார்த்துக்கணும். நீ கிளம்பு. சரிண்ணே. இவளுக்கிட்ட இருந்து இந்த பையலை எப்படியாவது காப்பாத்ததுக்கு. ஸோ டெய்லி உன் இடம் இதுதானா? அதனால தான் நான் எந்திரிச்சு பார்க்கும் போதெல்லாம் ரூம்ல உன்னை காண மாட்டேங்கிட்டு. பரவாயில்ல, நீ காதலிக்கிற பொண்ணு கொடுத்து வச்சவதான். அவளுக்கு உண்மையா இருக்கணுங்கிறதுக்காக தானே இங்க வந்து படுத்திருக்கா. குரு குரு டேய் டேய் எருமை. ஐயோ, இந்த இம்சை இங்க என்ன பண்ணிட்டு நிக்குது? உன்னை இங்க எல்லாம் தேடுறது, ரூம் ஃபுல்லா தேடி இருக்கேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சமாளி குரு, சமாளிக்கிறதுக்காக தானே கட்சிப்ப முகத்துல மூடிட்டு தூங்கினேன். ரூம்ல ரொம்ப ஹீட்டா இருந்தது, அதான் இங்க வந்தேன். இல்ல எனக்கு புரியல. ஏசி ரூம்ல உனக்கு ஹீட்டா இருந்தா? அது மட்டும் இல்லைங்க, லைட் போட்டிருக்கீங்க. இப்போவும் எனக்கு லைட் போட்டாலாம் தூக்கம் வராது. பாத்தீங்களா, இங்கே ஸ்ட்ரீட் லைட் என் கண்ணில் பட்டுட்டே இருந்ததுன்னா கட்சிப்ப முகத்துல தூக்கி போட்டு மூடிட்டு தூங்குறேன். ஓ நாடகம் வெளி வந்தாச்சு. எந்திரி. ஏங்க இந்த நைட்ல இம்சை தான் பண்ணுவீங்களா? எலும்புன்னு சொன்னா எலும்பேன். சரியான இம்சைங்க நீங்க. உங்க அம்மா அப்பா உங்களுக்கு இசைன் பேர் வச்சதுக்கு இம்சைன் பேர் வச்சிருக்கலாம். இப்ப நீ எந்திரிக்கல, கால கடக்கடான்னு இழுத்து வெளியே கொண்டு போட்டாலும் போட்டுருவேன். என்னதாங்க உங்களுக்கு பிரச்சனை? எந்திரி. ஷோ, கடுப்பா வருது. ஏய் இம்சை லூசு, கண்ணு கட்டிட்டு இருக்கேன். ஆமா, கண்ணு கட்டி அப்படியே மேல இருந்து தள்ளி விட போறேன். கண்ணே தெரிய மாட்டேங்குதுங்க. கண்ணு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் கண்ணை கட்டுறது. என்னங்க இது, மாட்டுக்கு கயிறு கட்டி விட்ட மாதிரி கண்ணை இவ்வளவு இறுக்கி கட்டி விட்டுருக்கீங்க. கட்ட மட்டும் ரிமூவ் பண்ணேன்னு வச்சுக்கோ, இன்னொரு பக்கம் மண்டே உடைச்சாலும் உடைச்சிருவேன். ஏங்க எனக்கு அடிப்பட்டு ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், வலிக்காம தான் கட்டியிருக்கேன். ரொம்ப சீன் போடாம வாங்கிக்கூடா. ஏங்க இந்த இருட்டுல நீங்க எங்க இருக்கீங்கன்னு கூட தெரியல. என் கொலுசு சத்தத்துல என்ன ஃபாலோ பண்ணி வா. எது ஃபாலோ பண்ணி வரணுமா? இங்க பாருங்க இம்சை, நமக்குள்ள இருக்க சண்டை வாய் சண்டையாவே இருக்கட்டும். கோபத்துல கண்ணை கட்டி மேல இருந்து கீழே தள்ளி விட்ட வேலையெல்லாம் வச்சுக்காதுங்க. ஆமா, உன்னை கீழே தள்ளி விட்டு உன் மொத்த காலேஜையும் நான் ஆட்டி போட பாக்குறேன். நீ செஞ்சாலும் செய்யறவதான். வாங்கிக்கூடா. ஏங்க கண்ணை கட்டி விட்டுட்டு ஒரு சப்போர்ட் கூட இல்லாம என் கூட வானா? நான் முன்ன நடந்து போறேன், கொலுசு சத்தத்தை ஃபாலோ பண்ணி வா. இது என்னடா அநியாயமா இருக்கு? கொலுசு சத்தத்தை ஃபாலோ பண்ணி வாங்குறான். சரி போவோம், குத்து மதிப்பா நடப்போம். ஆனா கன்ஃபார்ம்டா குரு, உனக்கு இன்னைக்கு பரலோகம் தான். போட்டு தள்ளுறதுக்கு பிளான் போட்டுட்டான்னு மட்டும் தெரியுது. இப்படி உட்காரு. ஏங்க நீங்க இப்பெல்லாம் நிறைய கிரைம் ஸ்டோரி பாக்குறதா நானே என் கண்ணால பாத்திருக்கேன். அப்படி ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா, வலிக்காம ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்க. நான் உன்னை கொலை பண்ணாலும் நீ ஏத்துக்க போறியா? அதாங்க அம்மா மாதிரின்னு சொல்லியிருக்கேன்ல. ஏன் குரு, இந்த கட்டை அவுக்க கூடாதுன்னு நான் சொன்னதுல இருந்து நீ கட்டுல கையை வைக்கலையே. என்ன இப்ப அவுக்கணும்னா சொல்லுங்க. கட்டுல கைய வச்சா கையை உடைச்சிருவேன். இன்சன், இதனாலதான் கட்ட அவுக்காம இருக்கேன். நான் வரது வரைக்கும் கண்ணை திறக்கவே கூடாது. இப்ப வந்துடுறேன். கண்ணை திறந்தா மட்டும் கண்ணு தெரிஞ்சிடும் பாத்தீங்களா? வரேன். இந்த இன்சை எனக்கு பால் ஊத்துறதுக்கான வழி ஏதோ தான் பண்ணிட்டு இருக்கு. எதுக்கு இப்ப என் கண்ணை இப்படி கட்டி விட்டுருக்குன்னு தெரியலையே. எலும்பு. என்னங்க உங்களோட சரியான இம்சையா போச்சு. உட்கார சொல்றீங்க, நடக்க சொல்றீங்க, எந்திரிக்க சொல்றீங்க. என் கூட வா. ஏங்க ரெஸ்ட் ரூம். ஏங்க நான்லாம் வர மாட்டேன்.
அடிச்சேன் வை பல்லெல்லாம் உடைஞ்சிரும். ஏந்திரிங். என் பின்னாடியே நடந்து வா. ரெஸ்ட் ரூம் வரைக்கும் நான் நடப்பேன். கொலுசு சத்தத்தை ஃபாலோ பண்ணி உன் பாட்டுக்கு உள்ள போயிட்டு கட்ட அவுக்காம இதுக்குள்ள இருக்க ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா. என்னது இந்த நைட்லயா? இப்ப நான் சொல்றதை செய்ய போறியா இல்லையா? செய்யறேன் இம்சை ஆச்சு, செஞ்சு தொலைறேன். என் கொலுசு சவுண்ட ஃபாலோ பண்ணி வா. இந்த உலகத்திலேயே கொலுசு சவுண்ட் ஃபாலோ பண்ணது நானா தாங்க இருக்கோம். ஹிஸ்டரியில உன் பேரை பொறிச்சிருவாங்க. வா. சேம மக்கா நீ வேணும்னா பாரு. என்ன ஒரே மாசத்துல உனக்கு நல்ல ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கல. இனியா என்ன வித்யா, சாம்க்கு தான் கேக் எல்லாம் கட் பண்ணியாச்சே. இன்னும் சொல்ல போனா பேருக்கு தான் 2 கேக்கையும் கட் பண்ணிருக்கு. அப்படியே இருக்கு, சாப்பிட கூட முடியல. இதெல்லாம் இசையக்கா இன்னொரு கேக் எங்க எடுத்துட்டு போறா? ஆமா, எனக்கும் ஒரு கேக் அவளே ரெடி பண்ணிருக்கா. அவ ரூமுக்கு தான் எடுத்துட்டு போறா போலயே. இவ தூக்கிட்டு போறதையும் சேர்த்து ஒரு வாரத்துக்கு கேக் திங்கலாம் போலயே. ப்ளீஸுங்க, முடியல இதுக்கு மேல. மூச்சு முட்டிட்டு இருக்கு. இப்ப ரிமூவ் பண்ணு. ஹாப்பி பர்த்டே. Wish you many more happy returns of the day, Guru. Hello. Happy birthday. தேங்க்ஸுங்க. என்ன எப்படி பார்த்துட்டே நிக்கிற? இல்ல இப்படி திடீர்னு நல்லவங்கானா நாங்க எல்லாம் கொஞ்சம் ஷாக்ல இருப்போம்ல. என்னப்பா உனக்கு எனக்கு தான் பிறந்த நாளா? ஆமா தாத்தா. என்ன குரு அப்பவே சொல்லிருக்கலாம்ல. இசை நீயாவது சொல்லிருக்கலாம்ல. ஆமா, சடனா எதுக்காக நீங்க ரூம்ல கேக் எடுத்துட்டு வரேன்னு ஷாக் ஆகி தான் வந்தோம். ஒன்னாவே மேல கட் பண்ணிருக்கலாம்ல. நீங்க எல்லாம் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியாதுல்ல, அதான். தாத்தா இப்படி சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க நான் கூட நினைச்சு பார்க்கலாம். இந்த வீட்ல யாருக்கு பிறந்த நாள் வந்தாலும் 12 மணிக்கு கேக் வெட்டாம விட மாட்டாங்க அன்பும் இனியாவும். என்ன வயசானதுனால மேல மாடி ஏற முடியல, அதான் சாமுக்கு கேக் வெட்டும் போது மேல போக முடியல. ஹாப்பி பர்த்டே அத்தா. தேங்க்ஸ் வித்யா. மக்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ செல்லும். கேக் கட் பண்ணுப்பா. தாத்தா நிஜமாலுமே நான் இந்த மாதிரி எல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணதே கிடையாது. என் ஃப்ரெண்டு, என் அம்மா, அப்பா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் தாத்தா நிறைய பேர் ஒன்னா சேர்ந்து கேக் கட் பண்றது. அட எங்க வீட்டுக்கு மருமகன் ஆயிட்டா. இனிமே இந்த சொந்தமும் உன் சொந்த மாதிரி தானே. குரு கேக் கட் பண்ணுங்க. Happy birthday to you. Happy birthday to Guru. என்ன இசை, உன் புருஷன் முத கேக்க உனக்கு கூட்டாம அந்த பக்கம் திரும்புறாரு. ஹாப்பி பர்த்டே ப்ரோ. உங்களுக்கு இன்னைக்கு தானே பிறந்த நாள். படுறோம். ஹாப்பி பர்த்டே. அது என்ன குரு, சாம் மேல மட்டும் ஒரு தனி பாசம்? சும்மா தாங்க. சரி சரி கேக் எல்லாம் வெட்டியாச்சுலாம். இனிமே சீக்கிரமா போய் தூங்குங்க. காலையில எல்லாருக்கும் வேலைக்கெல்லாம் போனோம்ல. என்ன இசை, அப்ப நீ வீட்ல பேக் பண்ண கேக் இதுதான். குருக்கு நீ உன் கையாலே கேக் பண்ணிருக்க அப்படிதானே? அவங்க எனக்காக சர்ப்ரைஸ் பண்ணது ஒரு பக்கம் ஹாப்பியா இருந்தாலும் என் வாழ்க்கையில இந்த பிறந்த நாள் தான் ரொம்ப ஸ்பெஷல். 2 பேருக்கும் ஒரே நாள் பிறந்த நாள். எங்களால நம்பவே முடியல. அன்புக்கும் இனியாக்கும் தான் ஒரே நாள் பிறந்த நாள் நினைச்சா சாமும் குருவும் கூட ஒரே நாள் தான் பிறந்திருக்காங்க. சரிப்பா, எல்லாரும் போய் தூங்குங்க. நீங்க இம்சை தான், ஆனா ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏன்னா இவ்ளோ பெரிய ஃபேமிலி கூட என்ன பிறந்த நாள் கொண்டாட வச்சிருக்கீங்க பாத்தீங்களா. என்னங்க கையில கிஃப்ட் எல்லாம் இருக்கு போலாம். சாமுக்காக வாங்கி வச்சிருக்கீங்களா? இது உனக்காக. பிரிக்கலாமா இல்ல லேட்டா தான் பிரிக்கணுமா? இல்ல இல்ல, ஓபன் பண்ணு. குரு உனக்கு பிடிக்குமான்னு தெரியல, ஒரு சின்ன கிஃப்ட். வாவ், செம்மையா இருக்குங்க. ஆமா, இந்த போட்டோ என் போன்ல இருந்தது. எப்போ எடுத்தீங்க? உன்னை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீ லாக் போடாம போனை வச்சுட்டு போயிட்ட ஒரு நாள். நீங்க வந்ததுக்கு 2வது நாள் எப்பவாவது தேவைப்படன்னு உன் போட்டோ ஒன்னு சுட்டுட்டேன். எதுக்கு? என்னை பத்தி விசாரிச்சு போட்டு தள்ளுறதுக்கு தானே? அப்பா அந்த மைண்ட்ல தான் எடுத்திருப்பேன். ஆனா அது வேற எதுக்கும் யூஸ் ஆச்சு. இல்ல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நீ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கோ. நான் என்ன சாம்க்கு gift கொடுக்கவே இல்லை. நான் கொடுத்துட்டு வரேன், இல்லைன்னா வீட்டுக்கு போனாலும் போயிடுவான். சரி சரி. என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல இசை. இப்பவும் அதே மாதிரி தான் இருக்க. என்ன குருவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அப்ப என்ன ரீசன்காக என்னை விட்டு போயிருப்பான்னு மட்டும் எனக்கு பதிலே தெரிய மாட்டேங்குது. சாம், வா இசை. என்ன இந்த நேரத்துல நீ இங்க என்ன பண்ற? இல்ல சாம், எல்லாரும் இருந்தாங்கல்ல, அதான் அப்போ உனக்கு gift எதுவும் கொடுக்க முடியல. நான் போனதுக்கு அப்புறம் எல்லாரும் உனக்கு gift கொடுத்துருப்பாங்கன்னு தெரியும். என்னால முடிஞ்ச ஒரு சின்ன gift. பிரிக்கலாமா? ஆமா சாம், ஓபன் பண்ணி பாரு. எனது இரவு அவள் கூந்தலில்
எனது பகல்கள் அவள் பார்வையில், காலம் எல்லாம் அவள் காதலில். கனவு கலையவில்லை கண்களில், இதயம் துடிக்கவில்லை ஆசையில். வாழ்வும் தாழ்வும் அவள் வார்த்தையில், கண்ணுக்குள் இமையாக இருக்கின்றாள், நெஞ்சுக்குள் இசையாக தொடுக்கின்றாள். நாளைக்கு நான் காண வருவாளோ? சாம் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு இசை, எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த வாட்ச் எதுக்காக நான் உனக்கு கொடுத்தேன் தெரியுமா? நீ இதை கட்டும் போதெல்லாம் உன் கூட நான் இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும்ல. நான் இந்த வாட்ச் கட்டும்போது மட்டும் இல்லை இசை, ஒவ்வொரு செகண்டும் நீ என் கூட இல்லைங்கிற வலி எனக்குள்ள இருந்துட்டே தான் இருக்கு. உன்னை பார்க்கும் போதெல்லாம் என்னால உன்னை மறக்கவே முடியல. ஆனா குரு என் மேல என்னன்னே தெரியாத ஒரு பாசம் வச்சிருக்கான். எவ்வளவு சீக்கிரம் இந்த ஊரை விட்டு கொஞ்ச நாள் தள்ளி இருக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொஞ்ச நாள் விலகியே இருக்கணும். என்ன யோசிச்சுட்டே இருக்க? தேங்க்ஸ் இசை, எனக்கு gift ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு வீடியோட லாஸ்ட்ல கொஞ்சம் இரைச்சல் சவுண்ட் கேட்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதுக்கு முன்னமே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். எங்க வீடு ஒரு டேனிங்ல இருக்கு. சர்ச்சில் திருவிழானாலும் பாக்ஸ் வச்சிருப்பாங்க. 2 வீடு தாண்டி ஒரு ஐயா கோயில் இருக்கு, அங்க 10 நாள் திருவிழா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு 3வது நாள். நேற்றுக்கு கமெண்ட் வந்திருந்து கண்டினியூஸா 6 நாள் வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னு. இன்னையோட 7வது நாள். ரொம்ப சிரமப்பட்டு தான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். 2 நாளைக்கு முன்னாலேருந்து கண்ணிலேருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சாச்சு. ஸோ நாளைக்கு வீடியோ வராது. அப்புறம் இந்த வீக் ஃபுல்லாவே டைமிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த காரணத்துக்காக தான் லாஸ்ட் வீக் ஃபுல்லாவே வீடியோ போட்டேன், கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு. இப்போ கூட என் வீட்டிலேருந்து வீடியோ எடுக்க முடியல, என் மாமி வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். இங்கே வந்ததுக்கு பிறகு கூட கொஞ்சம் இரைச்சல் சத்தம் எல்லாம் கேட்டுட்டே தான் இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 3 நாள் திருவிழா முடிஞ்சாச்சு, இன்னைக்கு 7 நாள் தான். 7 நாளும் பார்த்துடலாம். இடையில எக்கோ சவுண்ட், அதுக்கப்புறம் டிஸ்டர்பன்ஸாக ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கண்டிப்பா எங்க வீட்ல இருந்து வீடியோ எடுக்கவே முடியாது. இந்த வீக் எப்படி அடி வாங்கன்னு சொல்லிட்டு தான் போன வீக் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுட்டோம். அவ்வளவுதான். தேங்க்யூ, டாடா, பை பை.